அவரை இன்வைட் பண்ணலாமா? எஸ். எப்படி இன்வைட் பண்ணலாம்? ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன்ல இன்வைட் பண்ணலாமா? ஸ்டாண்டிங் அவேஷன்ல. சூப்பருங்க. ரோபோடெக்ல இருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப 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 இன்டெலிஜென்ட்டா இருக்கீங்க. ஒரு வார்த்தை சொன்னோன்னா அடுத்து என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சுல. ஹார்ட்லி வெல்கம் சார். ஸ்டில் போட்டிங்களா? ஹார்ட்லி வெல்கம் newly qualified V5 Mr. Krishnamurthy on the stage. ஹலோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எதுக்காக இவரை நம்ம கூட்டோம் அப்படின்னா, தவறு செய்யாத அப்படின்னா எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் தவறு செஞ்சாச்சு, அது தவறுன்னு தெரிஞ்சிட்டா அது திருப்பி யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படி தான் இவர் ஒருத்தரை நான் பார்க்குறேன். அதை நானாக சொல்கிறத விட அவர்கிட்ட நான் வந்துட்டு அவர் மூலிமா உங்ககிட்ட சொல்ல வைக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இங்கே எல்லாருமே ஏன் ஸ்டார்ஸ் ஆட்டம் நம்ம கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா, த ரியல் ஸ்டார்ஸ் அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காசை சம்பாதிக்க வைக்கிற ஸ்டார்ஸ், காசு சம்பாரித்த காசை வாங்கிட்டு படத்தில் பார்க்குற ஸ்டார்ஸ் கிடையாதுங்க. சார் நிறைய பேரை வந்து சம்பாதிக்க வச்சிருக்காரு அப்படின்றதால தான் அவரை ஸ்டார்ஸாக இன்வைட் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள்கிட்ட ஃபியூவர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான ஒரு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. என்னோட அம்மா, என் அக்கா, என்னோட மனைவி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, 2 குழந்தைகள். அதனால் அவங்களால என்னை கூட்டிகிட்டு வர முடியல, நான் வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றனால எனக்கு ஒரு அழகான ஒரு அம்மா கிடச்சிருக்காங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் என்னை வளர்த்தாங்க. மிகப்பெரிய எனக்கு பெரிய சொத்து இல்லைன்னா கூட எனக்கு அம்மா வந்து எனக்கு மிகப்பெரிய சொத்து. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இந்த வயசு வரைக்கும் எனக்கு வளர்த்துருக்காங்க. என்னை பற்றி சொன்னால் என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பக்கத்தில் ஒரு கிராமம் தான். எனக்கு நிறைய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு உங்களுக்கே தெரியும், அந்த பக்கம் பஞ்சுமில்ல தான் நான் வேலை செஞ்சேன். அப்படி லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஆக்சிடென்ட்னா ஒரு 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 பிரச்சனை மூலியமா, நீ நல்லவன், உங்கள் அம்மா நல்லபடியாக வளர்த்துருக்காங்க, ஆனால் உன்னால் காசு சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த 89, 90 காலகட்டத்தில் அந்த மில்ல வேலை வைக்கிறப்ப 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் சம்பளம். நான் ஒரு மேரேஜ் பண்ண ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் சொன்னாங்க, உன்னால் பைசா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் ஒரு மிகப்பெரிய கனவு கண்டேன். அவங்க சொல்லிட்டாங்களே நம்மளும் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 12 வருஷமாக வந்து வேலூரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக போயிட்டு இருந்தது. ஆனால் மிகப்பெரிய எனக்கு கனவு, அதில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. நல்லா ஜாலியாக இருந்தேன், ஆனால் வந்து அந்த அந்த பிஸ்னஸில் என்னோட கனவை பூர்த்தி பண்ண முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். அது அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம எல்லாமே, நீங்கள் எப்படி சோசியல் மீடியாவில் வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் வந்தேன். ஒரு ஐடி போடுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். இருந்தாலும் அந்த ஐடி போட்டு வந்துட்டேன். சார் சொன்னார், ஒரு புயல் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கல் கூட பறந்து போகும்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் ஒரு 2:30 மணி 3 மணிக்கெலாம் எந்திரிப்பேன். எந்திரிச்சு பார்த்தேன்னா வச்சுங்களேன், பச்சையாக தெரியுதா, போடுறா ட்ரேட் போடா அப்படின்னு போட்டுருவேன். ஃபஸ்ட்டு 15 வைப்பேன், 50 வைப்பேன், 100 வைப்பேன். வச்சனே ஸ்டேட்டஸ் வச்சுருவேன். இப்படி விடிய கால ட்ரேட் பண்ணி ஸ்டேட்டஸ் முதல்ல பார்த்துருவார். ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா $3 ஸ்டேட்டஸ் வச்சுருப்பேன், அடுத்து 7 வச்சுருப்பேன், அடுத்து 15 வச்சுருப்பேன், 25 வச்சுருப்பேன். இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணாரு, எப்படி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி பண்ணுறான், ஏன்னா புயல் அடிக்குதே, காற்று கூட கல் கூட பறக்குது, நான் அந்த மாதிரி தான் ட்ரேட் போட்டிருந்தேன். என்ன பண்ணாரு, என்னோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு வாங்கிட்டாரு. வாங்கிட்டு செக் பண்ணி பார்த்தா லாபம் வந்திருக்கு. ஆனால் சில காயினில் போய் பார்த்தா இங்கே தான் எடிட் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது. அதில் பார்த்தா நிறையா லாஸும் பண்ணியிருப்பேன். லாபம் வந்திருக்கும், $3 வந்திருக்கும், $5 $20 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு போய் 500 வைப்பேன். ஆர்வத்தில் நிறைய லாபம் எடுத்திருக்கேன், ஆனால் லாஸும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். லாபம் மட்டும்தான் நான் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். மெயில் ஐடி வாங்கிட்டாரு, பாஸ்வேர்டு வாங்கிட்டாரு. தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டார். சார் நான் திங்கக்கிழமை சார் காலையில் 2 மணி 3 மணிக்கு அலாரம் வச்சு எதிர்ப்பேன் சார். பார்ப்பேன், டேடு பார்ப்பேன், பச்சையா மேலே ஏறுதா ட்ரேடு போடு, ஃபர்ஸ்ட் போய் 100 வை,
500 அந்த மாதிரிலாம் வச்சு எடுத்துருங்க சார்னு. அவருக்கு என்னப்பா பண்ணுவா, சனிக்கிழமை பார்ப்பேன் சார், அந்த நேரத்தில் மார்க்கெட்டுக்கு இறங்குற மாதிரி இருக்கும், ட்ரீட் போட மாட்டேன் சார் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுக்குப்பா இந்த மாதிரிலாம் லாஸ் நிறைய பண்ணுறதுக்கு, அதை மட்டும் என் ஸ்டேட்டஸ் வைக்கல அப்படின்னாரு. ஆமாம் சார் வைக்கல சார், நீ சம்பாரிச்சா அது மட்டும் ஸ்டேட்டஸ் வச்சுட்டீல, லாஸ் பண்ணியிருக்கில்ல, நீ அதையும் ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டியதானே. எனக்கு பதில் சொல்கிறதுக்கு பதில் என்கிட்ட இல்லை. தம்பி நான் சொல்கிறத கேளு, நீ என்ன சூழ்நிலை வந்திருக்க, நீ எந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு ஜூம் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு போனால் கூட நான் வந்து லைவாக கேமரா ஆன் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ அவர் பார்ப்பார், நான் வியாபாரத்துக்கு போகிறது, வண்டியில் வியாபாரம் பண்ணுறது எல்லாமே பார்ப்பார். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ லாபம் சம்பாதிக்கிறது எனக்கு சந்தோஷம்னா, லாஸ் பண்ணுறீல அது என் மனசு வலிக்குது இல்லை. எனக்கு லாபமாக சம்பாதிக்கிறப்ப எனக்கு ஃபீல் வருது, ஆனால் லாஸ் பண்ணுறப்ப வரல. ஆனால் எனக்கு அதில் எந்த வருத்தம் இல்லை. ஆனால் நீ லாஸ் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப, நீ உன்னோட ஃபேமிலி எந்த மாதிரி வந்திருக்க அப்படிங்கிறத சொல்லிட்டார். சொல்லி பார்த்தாரு, நான் கேட்கல. 3 மாதம் ஆச்சு. கூப்பிட்டு இதுக்கு மேலே பண்ணுனா உன் பாட்டை பிடிங்கிட்டு நான் அனுப்புவேன், சம்மந்தப்படுறியா அப்படின்னாரு. சரிங்க சார் நான் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் தெளிவாக பாட்டை பிடிங்கிட்டு அனுப்புன்னு சொன்ன பின்னாடி அந்த தப்பை பண்ணலை. தயவு செஞ்சு நீங்களும் அதே மாதிரி தான். நிறையா ட்ரேட் நம்ம வந்து பணம் கொண்டு டாலர் நம்மகிட்ட இருக்கும், ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். கண்டிப்பாக அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு பண்ணணும். நிறைய நானும் லாஸ் பண்ணியிருக்கேன், நிறைய லாபம் சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கு பின்னாடி தான் அந்த வேலையை என்னை விட்டுட்டேன். இப்போ பியூராக இன்னைக்கு வந்து ட்ரேட் நல்லா கற்றுக்கிட்டு இந்த லாபம் சம்பாதிச்சிருக்கேன். இதுக்கு எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட் கொடுத்த ஒரு சப்போர்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் படித்தது 7வது தான், எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் வந்தேன். இன்றைக்கி இவ்வளோ நான் வந்து இன்றைக்கி சொல்லப்போனால் ஒரு 2 பிளாட்டே வாங்கியிருக்கேன். எங்கள் ஊரில் 2 பிளாட்டே வாங்கியிருக்கேன். எந்த ஒரு கடனே இல்லாமல் ஒரு 9 லட்ச ரூபாய்க்கு பிளாட் வாங்கினா இதில் சம்பாதிச்சா வாங்கினேன். நான் ப்ரூவ்டாக சொல்லுவேன், அந்தளவுக்கு இதில் சம்பாதிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வாங்க, நல்ல ட்ரேட் கற்றுக்குங்க. போனால் எந்த ட்ரேட் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னோட அனுபவம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் எங்கள் அம்மாவை பேசணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இது வந்து எங்கள் தம்பி தான். எங்கள் தம்பி வந்து இந்த மேடல் நிற்கிறது வந்து எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. அவ்வளோதான். என்ன மிக்க சந்தோஷங்க இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா இந்த மாதிரி மேடெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இந்த ரோபோடெக் இன்ஸ்டியூட் மூலியமாக அந்த வாய்ப்பு கிடைச்சி மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே சூப்பர், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர் சார். ஒரு ஃபேமிலியோட அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்காரு, அக்காவை கூப்பிட்டு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகக்னேஷன் ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிட்டாரு, ட்ரைனிங்லேயும் கலந்துட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்கள் உங்களுடைய விஐபி சிட்டிங், தேங்க்யூ சார், விஐபி சிட்டிங் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அம்மா கூப்பிட்டு போங்க.